கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான கிறிஸ்துமஸ் நாளிலே இயேசுவின் நாமத்திலே உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். விசேஷமாக இந்த நேரத்திலும் எங்களுடைய இனிய கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். We wish you a blessed Christmas. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நாம் சேர்ந்து நமக்காக இந்த உலகத்திற்கு வந்து பிறந்து நம்மை மீட்டெடுத்த இயேசுவை குறித்து பாடி அவரை துதிக்கலாமா? எல்லாரும் சொல்லுமா? உலக மானிடர் மேல் பாசம் அடைந்தவரே,
உங்களுக்காக எனக்காக இந்த நாளிலும் கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்ததை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆமென். எத்தனை பேர் இன்றைக்கு சொல்றீங்க இந்த கிறிஸ்துமஸ் நாளில் மகிழ்ச்சியோட தேவனை நான் துதிக்க வந்திருக்கிறேன்னு சொல்றவங்க மாத்திரம் ஆமென் சொல்லுங்க பாருலாம். Truly it is a joy for us to gather together in worshiping Christ. ஆமென். இயேசு மானிடராய் இந்த உலகத்தில் பிறந்து நமக்காய் அவர் ஜீவித்து அற்புதங்களை செய்து இன்றைக்கு நம்மை நடத்த வல்லவராக இருக்கு. ஆமென். அந்த தேவனை பாடி நம்ம துதிக்கலாமா? மாட்டு தொழு பத்திலே பாரன் முன்னரையில்
செலுத்தலாமா? இந்த வேளையில் நாம் தியானிக்க போகிற செய்தியின் தலைப்பு தேவ திட்டம் நிறைவேறுதல் என்று நாம் தியானிக்க போகிறோம். The title of today's sermon that we are going to see is fulfillment of God's plan. இயேசுவின் பிறப்பிலே எப்படி தேவனுடைய திட்டம் அது நிறைவேறினது என்று பார்க்க போகிறோம். In the birth of Christ, how the God's plan was fulfilled is going to be. எப்படி தகுதியாலே முன்னுரைக்கப்பட்ட அந்த தேவ திட்டமானது சரியான வழியிலே சரியாக நடத்தப்பட்டு அது எவ்விதமாக வெற்றியை முடிந்தது குறித்து பார்க்க போகிறோம். We're going to see how the prophets foresaid these things as a prophecy and how it fulfilled and how God's plan was fulfilled. அந்த நாட்களே நடந்தது. ஆனால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நடக்கிற தேவ திட்டம் செயல்பட்டு கொண்டிருக்கிற தேவ திட்டத்தை கர்த்தர் சரியாக செயல்படுத்தி அது வெற்றியாய் முடிய செய்வார் என்று பார்க்க போகிறோம். It was happened in those days, but in these days how God's plan is perfectly fulfilled in our life we're going to see. வாசியுங்கள் மத்தேயு சுவிசேஷம் முதல் அதிகாரம் 21 22 வாசிக்கலாம். I'll read from the book of Matthew's first chapter 21st and the 22nd verse. And she will bring forth a son, and you shall call his name Jesus, for he will save his people from their sins. So all this was done that it might be fulfilled, which was spoken by the Lord through the prophets, saying, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. இயேசுவின் பிறப்பு இது ஒரு தற்செயலாக நடந்த ஒரு காரியம் அல்ல. Jesus Christ's birth was not just like an accident. பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக தீர்க்கதரிசிகளாலே முன்னுரைக்கப்பட்டு எல்லாம் திட்டத்தின்படி அதன் காலத்திலே அதன் நேரத்திலே நேர்த்தியாக நடைபெற்ற ஒன்றாய் காணப்படுகிறது. And before thousands of years it was foresaid by the prophets and it was all happened in the right particular time. ஆனால் என்றைக்கும் தேவ திட்டத்தை நிறைவேற விடாமல் சில தடைகள் காணப்படும் அல்லவா? அதுபோல பிசாசு தேவ திட்டத்தை நிறைவேற விடாமல் இயேசுவின் பிறப்பை தடுக்கும்படியாக எவ்வளவோ முயற்சி செய்தான். And though there was a lot of blockages and hindrances to stop fulfilling the God's plan, Satan also tried to prevent the birth of Christ and lot of things. ஆனால் இயேசுவின் பிறப்பை தடுப்பதற்கு முயற்சி செய்த எல்லா பிசாசின் திட்டங்களையும் தேவன் தவிடுபடியாக்கி அவருடைய திட்டம் நிறைவேற கர்த்தர் கிருபை செய்தார். But the Lord shattered and destroyed all the blockage and the hindrance of the Satan and fulfilled the divine plan of God. பாருங்கள், அவருடைய பிறப்பை சற்று ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ஏரோது என்ற மண்ணாலே நிறைய இடர்பாடுகள் வந்ததை பார்க்கலாம். But when you see they examine the birth of Christ by Herod the king, lot of blockages are there. ஏரோது என்ற அந்த வம்சமானது ஏதோமியரின் வம்சத்திலிருந்து வந்த ஒன்றாக காணப்படுகிறது. This Herod is from the lineage of Edomite. இயேசு ராஜாவாக பிறப்பை தடுக்கும்படியாக பல வகையிலும் போராடினதை நாம் பார்க்கலாம். And we can see he was forcing and struggling to avoid the birth of Christ. வேதம் முழுவதிலும் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ஏதோமியர்கள் என்று சொல்லப்படுகிற அந்த வம்சம் அந்த வர்க்கமானது தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராகத்தான் எப்படி வேலை செய்வார்கள். And when we examine and read the whole Bible, we can see these Edomites always trying to prevent the birth of Christ. உண்மையாகவே நமக்கு விரோதமாக, நம்முடைய குடும்பத்துக்கு விரோதமாக, நம்முடைய வேலைக்கு விரோதமாக அநேகம் தடைகள் வந்து கொண்டிருப்பதை நீங்கள் காண்பீர்கள். You will see lot of hindrances that's coming against you, against your family, against your work. ஆனால் எல்லா தடைகள் எதிர்ப்புகளுக்கும் மேலாக தேவ திட்டம் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறி முடிவதை நீங்கள் காண கர்த்தர் கிருபை செய்வாராக. Against all your hindrances and blockages, you can see the God's plan is fulfilled. தேவ திட்டம் நிறைவேறுவதற்கு தேவன் அதில் சம்பந்தப்பட்ட ஒவ்வொருவரையும் கடத்தெடுத்து பயன்படுத்தினார். And the Lord used each and everyone to fulfill his plan. பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையிலே திட்டம் நிறைவேற வேண்டும் என்றால் கர்த்தர் முதலாவது உங்களை பயன்படுத்த வேண்டும். If the God's plans over you should be fulfilled, first God has to use you. உங்களை பேசி கர்த்தர் வழிநடத்த வேண்டும். And the Lord shall call you and establish you. வழக்கமாய் நடப்பது போல் நடந்து கொண்டிருந்தால் பிசாசு மேற்கொண்டு விடுவான். If it is working as a normal one, Satan will make use of it. எந்த வேளையில எப்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை கர்த்தர் யோசேப்போடு பேசி நடத்தினது போல நம்மோடு பேசி நடத்தினால்தான் நாம் வெற்றியை பெற்றுக்கொள்ள முடியும். Like he spoke with Joseph, like each and every
today, if He speak to us, only then the God's plan can be fulfilled. நாம் இன்றைக்கு தியானிக்க போற காரியம் என்னவென்றால், தேவ திட்டம் நிறைவேறுவதற்கு யோசேப்பு எப்படி தன்னை அந்த கஷ்டமான சூழ்நிலையில் அர்ப்பணித்தார் என்று பார்க்க போகிறோம். We're going to see how Joseph submit himself in this difficult situation for the God's plan to be அந்த fulfilled. யோசேப்பை போல எல்லா சூழ்நிலையும் எதிராக இருக்கும் பொழுது அதன் மத்தியிலே கர்த்தருக்கு நம்மை நாம் அர்ப்பணிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே தேவ திட்டம் அவருடைய சித்தம் நிறைவேற அது நாம் வழி செய்கிறோம். கர்த்தருக்கு நடத்துவாராக. Like Joseph, when everything is against us, like Joseph, when we submit, we can see the divine plan of God is fulfilled. அந்த திட்டம் நிறைவேறுவதற்கு யோசேப்பு தனக்கு எப்படியெல்லாம் அர்ப்பணித்தார்னு பார்க்க போகிறோம். We're going to see how all Joseph surrendered himself for the God's plan. வாசிங்க, முதலாவதாக மத்தேயு முதல் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்கலாம். Read from the book of Matthew, first chapter, the 24th verse. Then Joseph, being aroused from sleep, did as the angel of the Lord commanded him, and took to him his wife. யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்து கொண்டு. பாருங்கள், யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்து என்று பார்க்கிறோம். We see Joseph being arose from sleep. பாருங்க, யோசேப்பு நிறைய கனவு கண்டார். Lot of dreams he had. கனவு காண்றவளாக நாம் காணப்பட வேண்டும் பல வேளைகளிலே. We have to be a dreamer. அதே வேளையிலே கனவு நினைத்தது கூட தரிசனங்களையும் பார்க்க வேண்டும். At the same time, we shouldn't stop with dream. We should also see visions. சொப்பனம் என்று சொல்லும்போது தூங்கும்போது கிடைப்பது. Dreams is what when we sleep. தரிசனம் என்று சொல்றது ஜெபிக்கும் பொழுது நாம் முழித்துக் கொண்டிருக்கும் போதே தேவன் கொடுக்கிற வழிநடத்தல காணப்படுகிறது. Visions are that were given when we are very much awake and the guidance of God. யோசேப்புக்கு ஒரு சொப்பனம் வருகிறது பார்க்கலாம். Now we can see Joseph had a dream. அந்த சொப்பனத்தில் என்ன சொல்றாருன்னா, கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்து கொண்டு என்று பார்க்கிறோம். And it as the angel of the Lord commanded him, he took to him his wife. ஒரு கட்டளை வருகிறது. A commandment is coming here. அந்த கட்டளைக்கு யோசேப்பு கீழ்ப்படிய அர்ப்பணிக்கிறார். Joseph submit himself to obey to this commandment. முதல் குறிப்பாக நாம் பார்க்கிறோம் யோசேப்பின் கீழ்ப்படிதல். The first point we see is Joseph's obedience. நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிகிறதா காணப்படுகிறோமா? Are we obedient to God? பாருங்கள், இந்த யோசேப்பு ஒரு கடினமான காரியத்தை தூதன் மூலமாக தேவன் சொன்ன பொழுது அப்படியே கீழ்ப்படிந்தார். When the angel said a very difficult thing to Joseph, he immediately obeyed it. என்ன கட்டளை? மனைவியை சேர்த்துக்கொள் என்ற கட்டளை. What was that commandment? He said, take your wife. அப்போ ஏன் அப்படி பார்க்கும் பொழுது தீர்க்கதரிசியின் வார்த்தையின்படியே கன்னியாக இருந்த நேரத்தில் கர்ப்பவதியானது ஒரு முக்கியமான காரணமாக காணப்படுகிறது. And it was an important reason that when she was a virgin, she was conceived. பாருங்க, இந்த சூழ்நிலையிலே அந்த மனைவியை அந்த சகோதரியாக மரியாளை ஏற்றுக்கொள்ள என்று அவர் சொன்ன கட்டளையை அதன்படி செய்வது ஒரு கடினமான ஒரு காரியமாக காணப்பட்டது. In this situation, when the angel of God said to take his wife and to obey to it was a very difficult one. பாருங்கள், அந்த கர்ப்பமாக இருந்த அந்த மரியாளை அவர் திருமணம் செய்து சம்மதிக்கிறார், செய்து கொண்டார். And he accepted to take his pregnant wife to marry. தெய்வீக கட்டளைக்கு கீழ்ப்படிந்தார். Obey to the divine commandment. அருமையான யோசேப்பு எத்தனை தடவைகள் அவர் சொப்பனம் கண்டார் என்று கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தேன். And when we are examined, how many times did Joseph saw the dream? பாருங்க, இந்த யோசேப்பு 4 முறைகள் அவர் சொப்பனம் கண்டதை வேதத்திலே குறிப்பிட்டிருக்கிறது. And it is recorded in the Bible that Joseph had this 4 different times of dreams. முதல் தரம் அவர் அந்த சொப்பனம் பார்க்கும் பொழுது ஃபர்ஸ்ட் ட்ரீம் அது வந்து மத்தேயு முதல் அதிகாரம் 20-21 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலே மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள் என்று நாம் அவர் சொன்னது போல சேர்த்துக்கொள் என்று கட்டளை விடுகிறது. The first dream that he had a commandment in Matthew in first chapter 20-21 to take Mary as his wife. இரண்டாவது சொப்பனை போறது. The second dream 2:13 மரியாளை கூட்டிக் கொண்டு குழந்தையை கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடி போங்கள் என்று சொப்பனம் வருது. And in Matthew 2nd chapter 13 verse, take Mary and the child and go to Egypt. மூன்றாவது சொப்பனை போறது. The third dream
2:19-20 மத்தேயு பார்க்கிறோம். அந்த ஏரோது இறந்து விட்டான், நீங்கள் திரும்பி வரலாம் என்று பச்சைக்கொடி காட்டுகிறார். And in 2nd chapter 19th verse, now the Herod is dead, you can come back to Israel. நான்காவது கனவு, The fourth dream, கடைசி கனவு the last dream, மத்தேயு 2:22 வருது. in Matthew 2:22 verse. அதாவது யூதேயாவுக்கு போகாமல் கலிலேயாவுக்கு போ என்று ஒரு எச்சரிப்பு இருக்குது பார்க்கலாம். And now there is a caution that is coming to him, instead of going to Judea, come to Galilee. பாருங்கள், இந்த யோசேப்பு ஒரு கஷ்டமான சூழ்நிலையிலே நிச்சயமான உடனே மரியாள் கர்ப்பவதியாகிறாள். அந்த மரியாளை ஏற்றுக்கொள் என்ற அந்த கடினமான கட்டளையை அவன் நிறைவேற்றுகிறதை பார்க்கலாம். And now we can see that he is fulfilling the hard commandment which came to him to take Mary who is pregnant now. ஆகவே தான் கீழ்ப்படிதலுக்கு அடையாளமாக யோசேப்பை நான் சொல்கிறேன் இந்த வேளையிலே. That is why we are saying Joseph as a sign for his obedience. பாருங்கள், திருமணமாகாத கன்னிகை கர்ப்பவதியாகும் பொழுது உபாகமம் 22, 23, 24 வசனங்களின் படியே மரியாள் கல்லெறிந்து கொள்ளப்பட வேண்டியவளாக காணப்படுகிறார்கள். And when you read in the book of Exodus and Deuteronomy 22nd, 23rd and 24th, those who are not married but still get conceived has to be stoned to death. இப்படிப்பட்ட ஒரு காரியத்திலே தூதன் ஒரு கட்டளையை கொடுத்து இந்த மரியாள் ஏற்றுக்கொள் என்று சொல்கிறார். And at this time, now the angel is giving a commandment to take his wife. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் இந்த வேளையில. Think a while now. கல்யாணத்துக்கு முன்பு அபிதமாக பரிசுத்தாவியானவராலே கர்ப்பவதியாக்கப்பட்டால் என்று வாசிக்கிறோம். அந்த திருமணம் நடைபெற வேண்டும் என்றால் இந்த யோசிப்பை கட்டளை பெற்ற உடனே தன் குடும்பத்திலே எத்தனை பேர்கிட்ட போய் பேசியிருக்கணும். இல்லை, கர்த்தர் சொல்லிட்டாரு, நான் செய்துதான் ஆகணும், தேவி திட்டம் நிறைவேற்றணும் அப்படின்னு எத்தனை பேரை பேசி சமாளித்திருப்பார் இந்த யோசேப்பு என்று கொஞ்சம் பாருங்கள். Think a while that Joseph, how much striving he would have been going with the family members to convince them that she was being pregnant by the Holy Spirit. எத்தனை பேர்கிட்ட போய் கெஞ்சிருப்பாரு நான் விசுவாசிக்கிறேன். And I think we believe to many you would have come and announced. ஐயோ, என் கனவு தூதுன்னு சொல்லிட்டாருங்க, நான் அது மீற முடியாது, செய்து ஆகணும் அப்படின்னு தன் குடும்பத்தையும் குடும்பம் மட்டுமல்ல சமுதாயத்தையும் அவர் கன்வின்ஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை உண்டாயிருக்கும். A situation would have rise to convince his family and the society that the Holy Spirit have said, the holy angel have said, I have to obey to the commandment. இன்னைக்கு நாம் பார்க்கிற காரியம் என்ன தெரியுமா? Today what we are going to see, ஒரு குடும்பத்திலே தேவ சித்தம் நிறைவேறுவதற்காக ஒரு ஆண் படுகிற பாடுகளை நாம் we are பார்க்கிறோம். going to see the suffering of a man to fulfill the God's plan in his life. ஏன் தெரியுமா? You know why? தேவ கட்டளை நிறைவேற்ற வேண்டுமே, The God's plan should be fulfilled. அதற்கு நான் எதங்கள் செய்தாக வேண்டுமே என்று யோசேப்பு பல பாடுகளை பற்றதை பார்க்கலாம். We can see Joseph is going through these sufferings to fulfill God's plan. ஆனால் தேவ கட்டளைகளுக்கு கீழ்ப்படியும் பொழுது அதனால் உண்டாகிற பிரச்சனைகளை சமாளிப்பதற்கு தேவனே பலன் தருகிறதாக இருக்கிறார். To fulfill God's plan that we must face the challenges and God himself give us the strength for it. ஆலயத்துக்கு வரும்பொழுது பிரச்சனை ஏற்படுகிறதா? Is there a problem to come to church? நிச்சயமாக பிரச்சனை ஏற்படும். Truly there will be some kind of problem. எல்லா குடும்பமா கிளம்பி ஷாப்பிங் போனா பிரச்சனையே வராது. And if you all get ready for a shopping, no problem. வேதம் இந்த காரியத்தை சொல்லும் பொழுது பாருங்க, பொதுவாக யூத கலாச்சாரத்தின்படியே ஆண்களுக்கு முக்கியம் கொடுக்கிறதா வேதம் காணப்படுகிறது. Jewish tradition, it is only the man who was given more importance. ஆனால் இயேசுவின் பிறப்பிலே பாருங்க மரியாளுக்கு முக்கியம் கொடுத்ததா காணப்படுகிறது. But in the birth of Christ, you can see Mary is given more importance. இந்த யோசேப்புடைய பிரயாசங்கள் பட்ட கஷ்டங்களை வேதம் அவளை சொல்லல. The Bible did not say about the suffering and difficulties of Joseph. ஆகவேதான் நான் இந்த செய்தியை ஆயத்தப்படுத்த உட்கார்ந்த பொழுது தேவன் பேசின காரியம் என்ன தெரியுமா? இவ்விதமாக பாடுபட்டு கொண்டிருக்கிற ஆண்களுக்காக பேசுன்னு கர்த்தர் எனக்கு செய்தி கொடுத்தார். And that is when pastor was preparing this message, God urged him to see the sufferings of men in the family. என்ன உழைச்சாலும் என் பேர் வரமாட்டேங்குதுங்க. How much ever I earn, I don't have my name. தேவ திட்டம் நிறைவேற்றபடியாக பிரயாசப்படுகிற குடும்ப தலைவர்களுக்காக தேவன் சொல்லிருக்கிறேன். We praise God for all the head of the family who is working very hard to fulfill God's plan. அதற்கு ஒத்தாசையா இருக்கிற குடும்பத்துக்காக தேவன் சொல்லிருக்கிறேன். And we also praise God for the family who is supporting it. இருவரும் சேர்ந்து குடும்பமாக இதற்கு உழைக்க கிருபை செய்வாராக. And both together worked and fulfilled the God's plan. தேவனுடைய கட்டளைகளை நிறைவேற்றுவதற்கு எத்தனை பிரச்சனை
பிரச்சனைகள் வந்தாலும் அதை மேற்கொள்ள கர்த்தர் தாமே கிருபை செய்வாராக. How much of our problems rise to fulfill the God's plan, the Lord himself shall give us the grace to overcome. தேவனையும் அவருடைய ராஜ்யத்தையும் முதலாவது தேடுங்கள், இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று சொல்கிறது. Seek him and the kingdom of God, and everything shall be added unto you. அவ்விதமாக தேவனுடைய ராஜ்யத்துக்காக எனக்கு பிரச்சனை வந்திருக்குது, இயேசுவுக்காக பிரச்சனை சந்திக்கிறேன்னு சொல்லி இருக்கிறீங்கன்னா கவலைப்படாதீங்க, கர்த்தர் அதை மேற்கொள்ள கிருபை தருகிறவராக இருக்கிறார். If you are facing problem because of the kingdom of God or about Jesus, don't worry, the Lord is giving you the grace. யோசேப்பு கீழ்ப்படிந்தது போல உம்முடைய சித்தத்துக்கு கீழ்ப்படியனப்பா என்று அர்ப்பணியுங்கள், கர்த்தர் ஏற்ற கிருபை தருவாராக. Like Joseph obeyed, Lord, I also surrender to obey your commandment, the Lord will give you the grace. இரண்டாவதாக யோசேப்பு எப்படி அர்ப்பணித்தார்? Second, how Joseph surrendered. வாசியுங்கள் மத்தேயு முதல் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசியுங்கள். Read from the book of Matthew, first chapter, the 25th verse. And did not know her till she had brought forth her firstborn son, and he called his name Jesus. அவள் தன் முதற்பேறான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டார். சில காரியங்களை வேதம் இலைமறைவு காய்மறைவாக சொல்லுகிறது. And few things the Bible says as a secret and a hidden thing. அவள் தன் முதற் பேரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து என்று பார்க்கிறோம். And did not know her till she had brought forth her first son. பாருங்க, அப்போ இந்த யோசேப்பு அவிதமாக இயேசு பிறக்கிற வரைக்கும் அவளுக்கும் யோசேப்புக்கும் சம்பந்தம் இல்லாமல் தன்னை தியாகம் செய்ததை பார்க்கலாம். And we can see there is no connection between Mary and Joseph until Jesus was born. And Joseph did a sacrifice. இரண்டாவது குறிப்பாக நாம் பார்க்கிறோம் யோசேப்பின் தியாகம். The second point we are seeing is Joseph's sacrifice. என்ன மீது தியாகம் செய்தார் என்று பார்க்கும் பொழுது பாருங்கள், தன் மனைவியை அவர் அவ்விதமாக ஒரு குடும்ப வாழ்க்கையில ஈடுபடாமல் அந்த தியாகத்தை இந்த குழந்தை பிறக்கிற வரைக்கும் அவர் செய்ததை பார்க்கலாம். What sacrifice that Joseph did is he has not did a family life and he did a sacrifice for it. தேவ திட்டம் நிறைவேறுதலுக்காக ஒரு சராசரி மனிதனுடைய வாழ்க்கை முறையிலிருந்து தன்னை வேறுபடுத்தி காண்பித்தார். He refrained himself from our own family like until the God's plan is fulfilled. பொதுவாக திருமணமான முதல் ஆண்டு சில ஆண்டுகள் அவர்கள் மிகவும் ஐக்கியமாக இருப்பார்கள். And first and the second year of marriage you will be so much to close அந்த together. நேரத்தில் இப்படிப்பட்ட தியாகத்தை செய்வது ஒரு பெரிய காரியம் அன்பானவர்களே. And these kind of sacrifice should be done in this beginning of the year is very difficult. யாராவது கேட்டிருப்பாங்கன்னா, ஏன்பா என்ன ஆச்சுன்னு கேட்டிருப்பாங்கன்னா, தேவ திட்டம் நிறைவேறணும், அதான் முக்கியம் அப்படின்னு சொல்லிருப்பாரு. And if anyone asked him what happened, he said God's plan should be fulfilled. இயேசுவானவர் பிறக்கும் வரைக்கும் தன் குடும்ப வாழ்க்கையை தவிர்த்த யோசேப்பு ஒரு மிகப்பெரிய தியாகியானார் என்று பார்க்கிறோம். And Joseph made a very big sacrifice until Jesus was born. நம்முடைய வாழ்க்கையில் கூட தேவ திட்டம் நிறைவேறும்படியாக பல தியாகங்களை நாம் செய்ய வேண்டிய சூழ்நிலை உண்டாகிறதா? Even in our life to fulfill God's plan, do we have this kind of sacrifice? நம்முடைய வேலையிலே தியாகங்களை செய்ய முடியாத சூழ்நிலை உண்டாகிறதா? Do we have a situation to do sacrifice in our workplaces? அந்த தியாகம் செய்வதை மக்கள் ஒருவேளை பரிதாபமாக பார்க்கலாம். And maybe people would have felt pity over us because of ஆனால் this. நமக்கு தெரியும், என்னுடைய வாழ்க்கையிலே அவருடைய திட்டம் நிறைவேற வேண்டுமே என்று நாம் பார்க்க கர்த்தர் கிருபை செய்வாராக. But we know, but God's plan should be fulfilled in us. இவ்விதமாக சோதனை உங்கள் வாழ்க்கையிலே வரும் என்றால் யோசேப்பை ஒரு முன் உதாரணமாக எடுத்துக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வாராக. And if you have these kind of trials, take Joseph as an example. சில குடும்பத்தில் பார்க்கும் பொழுது சில கணவர்களாலே வாய் திறந்து பேசக்கூட முடியல குடும்பத்தில். And you see in some families, the husband is not able to open his mouth. வாய் திறந்து பேச முடியாததுனால அல்ல, It is not because he cannot open his mouth. நல்லா பேசுவாங்க, அவங்களோட அதிகமா பேசுவாங்க. He can talk really well. ஆனா குடும்பத்திலே சமாதானத்தை காத்து கொள்ளும்படியாக சில வேளையில அமைதியா இருப்பாங்க. But to hold the peace in the family, they will keep their mouth shut.
அதை சில பெண்கள் அட்வான்டேஜா பயன்படுத்திக் கொண்டு இன்னும் அதிகமாக பேசுவார்கள். And some women take this as an advantage. They keep talking back again. பாருங்க, உங்களை நீங்கள் பேச வேண்டிய இடத்திலே பேசாம இருக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகிறதா? Do you have a situations where you have to speak but yet you keep quiet? உங்களுடைய நியாயத்தை கூட சில வேளை சொல்ல முடியாது. Sometimes you can't even say the things which is favorable to you. அத சொன்னா அந்த பக்கம் குரல் உயரும். And if you say anger on the opposite side will increase. இன்னைக்கு முதல்ல சொல்லிட்டேன், அவ்விதமாக வேதத்திலே யோசேப்பினுடைய அந்த காரியங்கள் வெளிப்படையாக சொல்லல. இன்னைக்கு நான் சொல்லும்படியாக நான் வாஞ்சித்துக் கொண்டிருக்கிறேன். And we have already said it is not explicitly said about Joseph. We wanted to say it today. இதே விதமாக இந்த பக்கம் எடுத்துக்கொள்வோமா? When you take the other side, சில வேளையில சில சகோதரிகளுக்கு வாயை திறந்து பேசவே முடியாத சூழ்நிலை உண்டாகும். sometimes the sisters were not able to open their mouth and say. ஒரு குடும்பத்தில் நான் பேசிக் கொண்டிருந்தேன். அப்போ அந்த சகோதரி சொல்றாங்க, என் கணவருக்கு இந்த பிசினஸ் டாக்டிக்ஸ்லாம் பயங்கரமா தெரியும் அவர் நினைச்சிட்டு இருக்காரு. அதை விட பெரிய டாக்டிக்ஸ் எனக்கு தெரியும் சொல்றாங்க அவங்க. And to a family, when pastor was talking to them and the sister was saying he thinks that he know the statistics of business but I know better statistics. திருமணத்துக்கு முன்பதாக நான் என்ன செய்து கொண்டிருந்தேன் உங்களுக்கு தெரியும் பாஸ்டர்னு சொல்றாங்க என்கிட்ட. And she was saying, pastor, you know what I was doing before marriage. ஆனா இப்போ தாலி கட்டியாச்சு, தாலி கட்டம் பைபிள் மாத்தியாச்சு, அதனால நான் இப்போ அடங்கி இருக்கேன் பாஸ்டர். And now I have tali and I have exchanged this Bible, so I'm keeping myself quiet. பாருங்க, இப்படிப்பட்ட தியாகங்கள் செய்ய வேண்டிய சூழ்நிலை வரலாம். These kind of situations to sacrifice might come. நீங்கள் என்னென்ன தியாகத்தை உங்க குடும்பத்துக்காக செய்றீங்க? What all the sacrifice that you're doing for your family? கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். The Lord is watching all that. உங்க குடும்பத்துக்காக தானே? It is for your family, right? உங்க பிள்ளைகளுக்காக தானே? It is for your children's, right? பாருங்க, நாம் செய்கிற தியாகங்கள் குடும்பத்துக்காக செய்கிறோம். அது மட்டுமல்ல, தேவ திட்டம் குடும்பத்திலே நிறைவேற வேண்டுமே. The sacrifice that you're doing to the family, at the same time God's plan should be fulfilled. மேலே போகும்போது கர்த்தர் கணக்கெடுப்பாரே, என்னுடைய திட்டம் நிறைவேற நீ வழிவிடலையேன்னு சொல்லக்கூடாது நம்மளை பார்த்து. And when you're going up, the Lord will ask account. You have not allowed to fulfill my God's plan. என் குடும்ப சூழலிலே நான் மிகவும் அமைதியாக இருந்து தியாகம் செய்து ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற கிருபை செய்வீராக கிருபை கேட்போம். We may ask, Lord, give me the grace that I'll keep quiet and hold on to the peace and fulfill your plan. நம்முடைய குடும்பத்தை பெரிய சமாதானத்தை கட்டிடுவாராக. The Lord will command a great peace in our family. நாம் செய்கிற எல்லா தியாகங்களும் கர்த்தருக்கு தெரியும். All the sacrifices that we do, the Lord knows it. தியாகம் செய்கிறது யோசேப்பா, மரியாளா, பிள்ளைகளா என்று கர்த்தருக்கு தெரியும். The Lord know whether it is Joseph or Mary or the child. அதை கேட்ட பலனை கர்த்தர் கட்டளையிடுவாராக. The Lord will give that reward for it. ஆகவே ஆண்டவரே உம்முடைய சித்தம் திட்டம் நிறைவேறும்படியாக நான் மிகவும் தியாகம் செய்து கொண்டிருக்கிறேனப்பா, அது கேட்ட கிருபை எனக்கு தருவீராக அப்படின்னு சொல்றவங்க இந்த வேளையில கர்த்தர் கிருபை கேட்கலாம். கர்த்தர் கிருபை தருவார். Lord, I'm doing sacrifice for your plan to be fulfilled and will ask grace. The Lord will give the. மூன்றாவதாக இந்த யோசேப்பினுடைய அர்ப்பணிப்பை குறித்து பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கிறது. And third, when we see about Joseph's sacrifice, is very different. வாசியுங்கள் மத்தேயு 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். Read from Matthew 2nd chapter 13th verse. Now when they had departed, behold, an angel of the Lord appeared to Joseph in a dream, saying, Arise, take the young child and his mother, flee to Egypt, and stay there until I bring you word. For Herod will seek the young child to destroy him. அவர்கள் போன பின்பு கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் யோசேப்புக்கு காணப்பட்டு, ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான், ஆதலால் நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடிப்போய் நான் உனக்கு சொல்லும் வரைக்கும் அங்கே இரு என்றான். கர்த்தர் மறுபடியும் யோசேப்புக்கு சொப்பனத்திலே காணப்படுகிறார். Lord again came to Joseph in a dream. தன் தூதன் மூலமாக ஒரு கட்டளை சொல்லுகிறார். With an angel he says his commandment. அதனால் அவர் கொலை செய்ய போறபடினாலே நீ எழுந்து பிள்ளை விட்டு போயிடாதப்பா, பிள்ளையும் அதன் தாயும் கூட்டிக் கொண்டு எகிப்திற்கு ஒரு பயணம் போ அப்படின்னு சொல்லல, ஓடிப்போ. Rise, take the young child and his mother and flee to Egypt. ஓடி போகிறது அப்படின்னா அது வேற அர்த்தம் இல்ல, நடந்து போகாம கொஞ்சம் வேகமா போ. Run means it is not walking, you have to go a little faster. இந்த குறிப்பிலே நான் பார்த்த காரியம் என்ன தெரியுமா?
In this, what we see is யோசேப்பின் அலைச்சல், Joseph exertion. யோசேப்பின் பிரயாசம் போன்ற அந்த கஷ்டமான சில கடன் சென்ற அனுமதியை பார்க்க போகிறோம். And we are going to see in Joseph difficult ways of going and exerting himself. ஒரு பயணத்திலே செல்ல வேண்டிய சூழ்நிலை உண்டாகிறது. A situation to go in a journey. பொதுவாக குழந்தை பதிவு செய்ய வரும் பொழுது அந்த குழந்தை பெற்ற சகோதரிகள் கேட்பார்கள், ஐயா எப்போ வரணும் சர்ச்சுன்னு கேட்பாங்க. And usually when they come for child dedication, they'll ask pastor, when should we come? நீங்க என்னைக்கு வீட்டில் எழுந்து நடந்து அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடன்ஸ் வருது அப்போ வாங்கன்னு சொல்லுவாங்க உங்கள்கிட்ட. And pastor will say, when you're able to stand up and do your works, then you can come. அப்போ அந்த குழந்தை பெற்ற சில மாதங்கள் ஓய்வில் இருக்க வேண்டியவர்களாய் காணப்படுகிறார்கள். For few months after delivery, they have to take rest for months. இந்த இடத்துல பார்க்கிறோம், அந்த குழந்தை பெற்ற அந்த மரியாளையும் அந்த பிள்ளையையும் கூட்டிக் கொண்டு எகிப்திற்கு யோசேப்பு ஓடி போகணுமா. அப்படி நான் எப்படி ஓடி போகணும் பாருங்க. அந்த பொதுவாக அந்த படங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது அவங்க போன வாகனம் எதுவாக இருந்ததுன்னு பார்க்குறோம், கழுதை. இப்போ அந்த கழுதையை பாருங்க, அதில் மரியாளாம தூக்கி உட்கார வச்சிருப்பாரு, நான் விசுவாசிக்கிறேன். அவங்க கையில் குழந்தை வச்சிருப்பாங்க. அந்த கழுதையுடைய சேணத்தை பிடிச்சிட்டு இவர் என்ன பண்றாரு, நடந்தே தான் போறதை பார்த்துருக்கோம். You have to take this young child and Mary over this donkey and hold the sling and walk slowly. அப்போ எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாருன்னு பாருங்க கொஞ்சம். Think a while how much difficulty he would have. உண்மையாகவே சகோதரிக்கும் கஷ்டம் தான். It is difficulty for the women. மேரி அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டம் தான் அந்த நேரத்தில். Even for Mother Mary also suffered. ஏன்னா குழந்தை பிறந்த உடம்பு தமிழ்ல சொல்லுவாங்க பச்சை உடம்புன்னு சொல்லுவாங்க. Immediately after delivery. பாருங்க, அப்போ அவ்வளவு அதை ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாத ஒரு நேரம். It was a time that she cannot strain more. அந்த நேரத்தில் அவங்களை ஈட்டுக்கொண்டு வாகனத்திலே அதாவது அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் அந்த கழுதை இருந்திருக்கும், அது கூட இவரு கழுதையில் உட்காந்து போயிருப்பாரான்னு சந்தேகம். It is a doubt whether he was along with Mary in the donkey. அதனால தான் இந்த நாட்களில் ஆண்களுக்கும் மெட்டர்னிட்டி லீவ் கொடுங்கன்னு ஒரு குரல் வந்திருக்குது. That is why even these days we have even for men give maternity leave. ஆண்கள் படுகிற பாட்டை மற்றவர் அறிய மாட்டார்கள். Others will not know the suffering what men are facing. பாருங்க, அப்போ இந்த யோசேப்பு பட்ட பிரயாசங்கள் அலைச்சல்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆகவே தான் எழுதி வைத்திருக்கிறார் பாடவிலே. And Lord knows the difficulties what Joseph was facing. That is why it is written here. பாருங்க, எத்தனை அந்த அலைச்சல்கள் அந்த போராட்டங்கள் மத்தியிலும் கூட தேவ சித்தம் நிறைவேற வேண்டுமே என்ற அந்த குறிக்கோளோடு காணப்பட்டார் யோசேப்பு. In all this exertion and difficulties, he has to fulfill the God's plan. இந்த வேளையிலே ஒரு காரியத்தை சொல்லட்டுமா, அந்த அந்த குடும்பத்தின் பாரங்களையும் நிறைவேற்றுவதற்கு யோசேப்புக்கு பலன் கொடுத்த தேவன் எல்லா சகோதரர்களுக்கும் உங்களுக்கு கர்த்தர் பலனை தருவாராக. God who gave strength to Joseph to carry all the burdens of the family, likewise the Lord will give strength for all the men who's carrying the burden. கல்யாணம் ஆயிடுச்சுனாலே குடும்ப பாரம் வந்துடும் இல்ல. After marriage, family burdens will come. அப்புறம் யோசிப்பாங்க, கல்யாணத்துக்கு முன்னால இப்படி நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன், இப்போ என்னடான்னா எவ்வளோ பாரம். Before marriage I was happily and freely I was, but now I have all this family burden. கர்த்தர் அந்த பாரங்களை சுமப்பதற்குரிய கிருபைகளை கர்த்தர் தருவாரா. கடந்து சோதரிக்கலாம் அந்த வேளையிலே. ஹalleluya hallelujah hallelujah. The Lord will give us the grace to carry those burdens. எல்லா அலைச்சலையும் கர்த்தர் பார்க்கிறார். The Lord is watching all the exertions. அதுக்குரிய பலனை கர்த்தர் தருவார். The Lord will give the strength for it. ஒரு வசனம் வாசிக்கலாமா? சங்கீதங்கள் 56:8 வாசிங்க பார்க்கலாம். Read from the book of Psalms 56 chapter and the 8th verse. You number my wanderings, put my tears into your bottle. Are they not in your book? என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. கர்த்தர் ஒரு காரியத்தை கணக்கில் வச்சிருக்கிறார். And the Lord has number a few things. என்ன தெரியுமா? அலைச்சல்களை தேவன் என்ன பண்றாரா, எண்ணி கணக்கில் வச்சிருக்காராம். He is counted all your wanderings. தேவனுக்காக குடும்பத்துக்காக என்னென்ன பிரயாசங்களை படுகிறோமோ அவைகளை கர்த்தர் எண்ணி இருக்கிறார்,
கர்த்தர் கணக்கில் வைத்திருக்கிறான்னு விசுவாசிக்கிறவங்க கடந்துட்டு சோதரிக்கலாம் அந்த வேளையில தேவனே. ஹalleluya hallelujah 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 hallelujah. Each and every sacrifice he has numbered it. கர்த்தர் இந்த வேளையிலே உங்களுடைய பிரயாசங்களை நான் அறிந்திருக்கிறேன்னு சொல்கிறார். And the Lord says, I have known your striving. நீங்கள் தேவனுக்காக, சபைக்காக, குடும்பத்துக்காக படுற எல்லா பிரயாசங்களும் அறிந்திருக்கிறேன்னு கர்த்தர் சொல்கிறார். For the Lord, for the church, for the family, all the sufferings the Lord has known it. கர்த்தர் அவளெல்லாம் என்ன பண்றாரு? எண்ணி வச்சிருக்காரு. பணத்தை எப்படி எண்ணுவோம்? How do you count on now? ஒண்ணு மிஸ் ஆயிடாம எண்ணுவல்ல. We'll be very careful that we'll not miss any notes. அவிதமாக கொடுக்கும்போது குறைச்சு கொடுப்போம், அது ஜாஸ்தி கொடுத்துட மாட்டோம், அப்படி எண்ணும் கரெக்டா. While giving, we'll give it less. Likewise, we'll count it. அதுபோல கர்த்தர் எல்லா பிரயாசங்களையும் அலைச்சலையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். இந்த வேளை கர்த்தர் பலனளிப்பாராக. Likewise, the Lord has numbered all the exertion and all your wanderings. ஆண்டவரே, எப்படியாவது உம்முடைய சித்தம் என் வாழ்க்கை நிறைவேற வேண்டுமே. Lord, somehow your will should be fulfilled in my life. உம்முடைய நோக்கங்கள் நிறைவேற வேண்டுமே. Lord, your plan should be fulfilled in my life. ஆண்டவரே, கேட்டு கிருபை தருவீராக. All those who are saying, Lord, give me the grace for it. கடைசியாக ஒரு காரியத்தை பார்த்து முடிக்க விரும்புகிறேன். Last, we'll meditate on one thing and finish. வாசிங்க. முதலாவதாக நாம் பார்த்த காரியம் என்னவென்றால் யோசேப்பின் கீழ்ப்படிதல். First, we saw Joseph's obedience. யோசேப்பின் தியாகம். Joseph's sacrifice. யோசேப்பின் அலைச்சல். Joseph's exertion. தேவ திட்டம் நிறைவேறும்படியாக எவ்வளவு பிரயாசப்பட்டார். And he went through all this difficulty to fulfill God's plan. கடைசியாக அவர் எப்படி நடந்து கொண்டார்? வாசிங்கள். மத்தேயு 2ஆம் அதிகாரம் 19 லிருந்து 22 வரைக்கும் வாசிங்க பார்க்கலாம். Read from the book of Matthew 2nd chapter from 19 till the 22nd verse. Now when Herod was dead, behold, an angel of the Lord appeared in a dream to Joseph in Egypt, saying, Arise, take the young child and his mother, and go to the land of Israel, for those who sought the young child's life are dead. Then he rose and took the child and his mother and came into the land of Israel. But when he heard that Archelaus was reigning over Judea instead of his father Herod, he was afraid to go there. And being warned by God in a dream, he turned aside into the region of Galilee. ஏரோது இறந்த பின்பு கர்த்தருடைய தூதன் எகிப்திலே யோசேப்புக்கு சொப்பனத்தில் காணப்பட்டு, நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு போ, பிள்ளையின் பிராணனை வாங்க தேடினவர்கள் இறந்து போனார்கள் என்றான். அவன் எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்திற்கு வந்தான். ஆகிலும் அர்க்கெலாயு தன் தகப்பனாகிய ஏரோதின் பட்டத்துக்கு வந்து யூதேயாவில் அரசாளுகிறான் என்று கேள்விப்பட்டு அங்கே போக பயந்தான். அப்பொழுது அவன் சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு கலிலேயா நாட்டின் புறங்களிலே விலகி போய். யோசேப்பின் எச்சரிப்புள்ள வாழ்க்கை என்று பார்க்கிறோம். And we see Joseph vigilant life. யோசேப்பின் எச்சரிப்பு. Joseph vigilance. அவ்வளவாக தேவன் அவரை பாதுகாக்கிறார். And to that extent the Lord is saving him. அவரையும் இயேசுவையும் குடும்பத்தையும் தேவன் பாதுகாத்து தன்னுடைய தேவ திட்டம் நிறைவேற்றி முடிக்க தேவன் சித்தமாயிருக்கிறார். And the Lord is will that he saves Joseph, Jesus and his family. பாருங்க, அந்த இயேசுவாகிய அந்த பிள்ளையும் அந்த இயேசுவின் அந்த குடும்பத்தாரும் எகிப்தில் இருக்கிறார்கள். அவர்கள் எப்போ திரும்பி இங்க வர வேண்டும் என்று கர்த்தர் சமயம் பார்த்து கொண்டு இருக்கிறார். கர்த்தர் நம்மீது கண்ணோக்கமா இருக்கிறார் என்பதற்கு இது உதாரணமாய் காணப்படுகிறது. Jesus and his family, his parents are there in Egypt. Now they have to come back to Israel, and the Lord is watching the right time to bring them. அவதான் அந்த 20 வசனம் சொல்றாரு, பிள்ளையின் பிராணனை வாங்க தேடினவர்கள் இறந்து போனார்கள், ஆகவே நீ இஸ்ரவேல் தேசத்துக்கு போய் என்று கர்த்தர் சொல்கிறார். And the Lord said, for those who saw the young child's lives are dead, now come back to Israel. ஆனால் ஒன்று, யோசேப்பு எப்பொழுதும் தேவனுக்கு தன் செவியை திறந்திருக்காவிட்டால், அந்தந்த நேரத்திலே அந்தந்த எச்சரிப்பின் வார்த்தைகளை பெற்றிருக்காவிட்டால், பாருங்க, தேவ திட்டம் முழுமையாக நிறைவேறி இருக்காது. One thing, if Joseph has not kept his ear open to receive the warning from the Lord's plan would not be fulfilled. ஆகவேதான் எப்பொழுதும் தேவனுக்கும் நமக்கும் அந்த கனெக்ஷன் கிளியரா இருக்கணும்னு நாங்க சொல்றது வழக்கமா இருக்கிறது. That is why we usually say the connection between God and you should always be இந்த established. வருட கடைசியிலே நம்முடைய தொடர்பை சரிப்படுத்திக் கொள்வோம் தேவனுக்கு நேராக. And in the end of the year we will correct our connections with God. தேவனுடைய எச்சரிப்பின் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறதா நமக்கு தொடர்ந்து. Are you listening to the warning words of the Lord continuously? அப்படி கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கை பாதுகாக்கப்படும் என்பானவளே. Only when you hear, our life can be saved.
அது மட்டும் இல்லாம அவள் கிளம்புறாரு. உடனே அங்கிருந்து பாருங்க சொப்பனது தேவனால் எச்சரிக்கப்பட்டு பாருங்க தேவனை இறங்கி வந்து விடுகிறார். எச்சரித்து கலிலேயாவின் நாடு புறங்களிலே விலகி போய் என்று அந்த இடத்துல ஒரு இங்க போகாத, நேர பெத்லகேமுக்கு போகாத, நேர நாசரேத்துக்கு போய் என்ற ஒரு தெளிவான அந்த வழிநடத்து வருகிறது, எச்சரிப்பு பார்க்கலாம். And very clear guiding is coming to him and a warning by God in a dream saying, don't go to Jerusalem, go to Nazareth. குடும்ப தலைவருடைய பொறுப்பு என்ன தெரியுமா? You know what is the duty of the head of the family? சரியான எச்சரிப்பை சரியான வழியில கேட்டுக்கொண்டே இருந்து குடும்பத்தை பாதுகாப்பாக நடத்த வேண்டியது குடும்ப தலைவருடைய பொறுப்பாய் காணப்படுது. யோசேப்புடைய பொறுப்பாய் காணப்படுகிறது அன்பானவர்களே. It was the duty of the head of the family and for Joseph to be always be vigilant and save his family. நடக்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்காக பார்த்து கொண்டிருந்து பாருங்க அந்த இடத்துல பிராணனை வாங்க தேடினவர்கள் இறந்து போனார்கள், நீங்கள் கிளம்பலாம் என்ற பச்சை கொடியை காட்டுகிறார் தேவன். And the Lord is giving a green signal to all. He watches over everything that the people who wanted to kill the child is all dead now. அதை கேட்டு கிளம்புகிறார். And he listens to it and departs from there. கிளம்பின பின்பதாகவும் நீ அங்கு போகாமல் இங்கு செல் என்று தெளிவான எச்சரிப்பு கொடுக்கிறார். And after he started departing from that place, very clear instruction, don't go there, instead go here. பாருங்கள் அநேக வேளையிலே நம்முடைய மிக முக்கியமான விவிஐபி வரும்பொழுது அவள் செக்யூரிட்டிக்கு வர்றவங்க அவங்க காதில் ஒரு இன்இயர்ஸ் மாதிரி இருப்பாங்க. And all those who are doing security for the VVIPs, they'll have an in-ear speaker. ஏதாவது அவளுக்கு பாதுகாப்பு குறைபாடு இருக்கும் என்றால் உடனே தகவல் வந்துடும், உடனே அவங்க அதில் எச்சரிக்கப்படுவார்கள். உடனே எல்லாம் யாருக்கும் ஒன்றும் தெரியாது, இவங்க மட்டும் தெரியும், ஏன்னா இவங்களுக்கு தகவல் வந்து கொண்டே இருக்கும் அதில். And when they are about to start, all the informations will be coming secretly to them and they will start preparing for it. அப்போ என்னதான் அந்த செக்யூரிட்டி ஏஜென்சி இருந்தாலும் அது பிரயோஜனம் இல்லை. How much ever security agents are there, there is no use. பாதுகாப்புக்கு பெயர் போன எல்லாமே பாதுகாப்பை இழந்து கொண்டிருக்கிற காலம் இந்த காலம். These are the days after all watching and security, there is no security for. எத்தனை கோடி கொடுத்து கார் வாங்கினாலும் பாதுகாப்பு இல்லாத காலம் இந்த காலம். After how much ever rupees you spend on a car, it is a time there is no safety for your car. உண்மையான பாதுகாப்பு எனக்கு வேண்டும் என்றால் தேவன் தொடர்ந்து எச்சரிக்க வல்லமையுள்ளவராய் காணப்படுகிறார். If you want to come security, the Lord is ready to warn அவர் us. எச்சரிப்பை தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருந்தால் நாம் பாதுகாக்கப்படுவோம். And if we continually listen to his vigilance, we will be saved. தேவன் நம்மை இந்த உலகத்தில் அனுப்பின அவருடைய நோக்கம் திட்டம் அது நிறைவேறும் அன்பானவர்களே. The reason that he has sent us here, his plan will be fulfilled. நம்முடைய குடும்பத்துக்கு என்று வைத்திருக்கிற அந்த திட்டம் நிறைவேறும் அன்பானவர்களே. The plans about our family will be fulfilled. யோசேப்பை போல நாமும் கூட அவருடைய சித்தத்துக்கு அர்ப்பணிக்கும் பொழுது அவர் நம்மையும் வழி நடத்தி நம்மையும் பாதுகாத்து அவருடைய திட்டத்தை நிறைவேற்ற உண்மையுள்ளவராக இருக்கிறார். Like Joseph, when we submit ourselves for the God's plan, like he saved Joseph, he also saves us and fulfills his plan in us. இந்த யோசேப்பை போல நானும் எச்சரிப்போடு நடந்து கொள்வேனப்பா என்று எத்தனை பேர் அர்ப்பணிக்கிறீங்க உங்களை? How many of you want to submit yourself like this Joseph? Lord, I will also be very vigilant. அதுக்கு என்ன செய்யணும் தெரியுமா? தேவன்ட்ட எப்போதும் தொடர்புல இருக்கணும், கனெக்டடா இருக்கணும். What you have to do for it should be always be connected with அவர் God. சொல்லிக்கொண்டே இருப்பார். He will always say, இதை செய், அதை செய்யாதே. do this, don't do that. அவருடைய திட்டத்தை நிறைவேற்றும்படியாக அவர் உண்மையுள்ளவராக காணப்படுகிறார். To fulfill his plan is faithful. நாம் அர்ப்பணிப்பில் உண்மையுள்ளவராக காணப்படும் பொழுது அவருடைய திட்டம் இந்த உலகத்திலே நிறைவேறும் என்று கர்த்தர் சொல்கிறார். And when we are faithful to submit ourselves, his plan is fulfilled. ஆண்டவரே என்னை நடத்தும் ஐயா. Lord, you guide me. என்னோடு எப்பொழுதும் பேசுவதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேனப்பா. Lord, I submit to always to speak to என்னோடு me. பேசி நடத்தும் ஐயா. Lord, you speak me down. உங்களுக்கு ஒரு காரியம் பிடிக்கிறேன்னா அதை சொல்லிவிடு ஆண்டவரே. Lord, if you don't like something, please say to me, Lord. ஆண்டவரே அதை நான் தவிர்த்து விடுகிறேனப்பா. Lord, I will avoid it, Lord. அநேக காரியங்களை கர்த்தருக்காக நோ சொல்ல நீங்கள் பழகணும். For many things you have to practice to say no. ஓ ஹalleluya. அப்படிப்பட்ட காரியங்களை நீங்க அர்ப்பணிப்பீர்கள் என்றால் தேவன் உங்களுக்கு நடத்த உண்மையுள்ளவராக இருக்கிறார். And if you is faithful to submit in these things, the Lord is faithful to guide you. ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளின்படி கேட்டு எச்சரிப்போடு இருக்க என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்றவங்க எல்லாரும் கரங்களை ஊதி ஜெபிக்க ஆரம்பிங்க இந்த வேளையிலே. And all those who are saying, Lord, I will listen to your word and I will be vigilant. Hallelujah. Let's start praying right now. ஹalleluya. பிதாவே
உம்மை துதிக்கிறோம் ஐயா. Father, we praise you. அப்பா, அருமையான யோசேப்பின் வாழ்க்கையை பயன்படுத்தி உம்முடைய திட்டத்தை நிறைவேற்றினத துதிக்கிறோம் ஐயா. Lord, we praise you. You used Joseph and fulfilled your plan. உம்முடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தார் ஐயா. Lord, he obeyed to your commandments. முடியாத நிலையிலும் ஐயா தன்னை அர்ப்பணித்து கீழ்ப்படிந்தார் ஐயா. Even in difficult times, he submitted and obeyed to you, Lord. விதமாக எங்களுடைய வாழ்க்கையில முடியாத கீழ்ப்படியும்படியாக எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஐயா. Same likewise, Lord. We also submit to obey in difficult times, Lord. உம்முடைய கட்டளை நிறைவேற்றக்கூடிய கிருபையை எங்களை கட்டளையிடுவீராக. Give us the grace to obey to your commands. ஆண்டவரே, உமக்காக எதை தியாகம் செய்ய வேண்டுமோ அதை தியாகம் செய்ய கிருபை செய்வீராக. Lord, give us the grace. What are the things that we have to sacrifice for? ஊழியம் செய்வதற்கு என்ன தியாகம் செய்ய வேண்டுமோ அதை நாங்கள் செய்ய கிருபை தருவீராக. To do your ministry, what we need to sacrifice, give us the grace to sacrifice it, Lord. எங்களுடைய பாதையில் உள்ள அலைச்சல்கள் எல்லா போராட்டங்களையும் தேவன் எடுத்து போட்டு அதை மேற்கொள்ள ஒரு கிருபை தருவீராக. Lord, in our ways, all the exertion, take out and give us the grace to overcome it, Lord. சரியான வேளையை எங்களை எச்சரித்து எங்களை நடத்தி முடித்தெடுத்து நிறைவேற்றி முடிக்கக்கூடிய நிலையில எங்களை அர்ப்பணிக்க கிருபை செய்வீராக. At the right time, you want us and help us to obey to it and fulfill your plan in us. இயேசுவின் பிறப்பிலே உம்முடைய திட்டம் எப்படி நிறைவேற்றி முடித்தீரோ அதுபோல எங்களுடைய வாழ்க்கையிலே முடித்தெடுத்து நிறைவேற்றி முடிப்பீராக. Lord, in the birth of Christ, your plan was fulfilled in that same way. Fulfill your plan in our அதற்கு lives. எங்களை அர்ப்பணிக்கிறோம், காத்துக்கொள்ளும். For that we submit ourselves. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. Jesus' name, Father. ஆமென், ஆமென். தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் அந்த வேளையிலே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்தாவியானுடைய ஐக்கியம் அன்பு எடுத்தது மாதம் சமாதானமும் ஆளுகையும் நம் அனைவரோட விசேஷமாக யோசேப்போடு உடைய கரம் இருந்து தேவ திட்டத்தை நிறைவேற்றும்படியாக அவருடைய அர்ப்பணிக்க கொடுத்த கிருபை போல எங்கள் அனைவருக்கும் கிருபை கொடுத்து நீ நடத்துவீராக. எல்லாரும் சொல்லுமா ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமையான பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். பாஸ்டர் பி. ஸ்டீபன் மற்றும் திருமதி